இரண்டாவது ஒரு காரியம் நாம் பார்க்க போகிறோம். இந்த பாவம் எப்படிப்பட்டதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாதது என்று பார்த்தோம். தேவனையும் நம்மையும் பிரித்து விடுகிறதான ஒரு காரியம் இந்த பாவம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த பாவம் ரெண்டாவது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாவது பாவம் நம் வாசற்படியில் படுத்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக இந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்னவா? இந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகமத்தினோட புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்லும்போது 23வது வசனத்தை நான் சொல்லும்போது வாசிங்க. காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும், அதாவது காத் கோத்திரம் ரூபன் கோத்திரம், இந்த 12 கோத்திரம் இருக்குதுல்ல, அதில் இந்த காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி தேவன் சொல்லுவார், நீங்கள் இந்த ஸ்தலத்தை சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். அந்த சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி தேவன் சொல்லும்போது இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாய் சுயமாய் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். என்னது? தன் சுயமாய் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். தேவன் சொன்னது என்ன? சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லுவாரு. ஆனா இவர்கள் தேவனுடைய பேச்சை மீறி தன் இஷ்டப்படி சுயநலமாய் பிரித்துக் கொள்வார்கள். இப்போ இந்த வாசிமா 23வது வசனத்தை வாசி. நீங்கள் இப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்றார். அல்லேலூயா. அதாவது தேவன் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அப்படி நீங்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் போனால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனால், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். எப்படி எனில் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5 அதில் 24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்படி வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அல்லேலூயா. அதில் நிறைய உதாரணத்தை சொல்லலாம். சிலருடைய பாவங்கள் எழுத்து எடுப்பிலே தெரிஞ்சிடும் பப்ளிகா. ஆமென். சிலருடைய பாவங்கள் அப்படி பப்ளிகா வெளிப்படையாகி நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு கொண்டே இருக்கும். செய்கிற பாவங்கள் வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். சிதைத்து சின்ன பின்னமாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சாட்டன் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு அடிமையாக இருந்திருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமாலாம் பார்க்கக்கூடாது, சபையில் நான் சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், எங்கள் போதகர் இப்படியே சொல்லியிருக்கிறாரு, சினிமா பார்க்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனால தான் நாங்கள் இன்றைக்கு சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்படி அடிமைத்தனமாய், அதாவது சினிமாவுக்கு அடிமைத்தனமாய் இருந்தவர்கள் இப்போ சினிமாவெல்லாம் இல்லை, சீரியலுக்கு அடிமைத்தனமாய் இருப்பார்கள். இப்போ இந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கும். நான் சினிமா இந்த சின்ன திரையில் இதுன்னு சொல்கிறது சும்மா சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது வேறு மாதிரி நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படும் முன்பு சினிமாவுக்கு அடிமையாக இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் சொல்லலை, சிலருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு சிலர் சீரியலுக்கு நாடகங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் யாருக்கு அடிமை உள்ளவர்களாக இருக்கணும்? தேவனுக்கு அடிமை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கு அடிமையாக இருக்கணும்? தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும். தேவனுக்கு அடிமையாக இருக்கணும் சொன்னால் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். அனுதினமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கணும். ஜப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே பண்ணார பாட்டு. இது எத்தனை பேர் நல்லா கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆமென். அப்போ வேதத்தை நேசிக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கணும், தேவனுக்கு அடிமையானவர்களாக இருக்கணும். மற்றபடி பாவத்துக்கும் இச்சைகளுக்கும் நாடகத்துக்கும் சீரியல்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் சாய்ந்து போகக்கூடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். யாருக்கு அடிமை? நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அல்லேலூயா. அப்படி தேவனுக்கு அடிமையானவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சுதாரித்து கொண்டு போய் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் முயற்சித்து கொண்டு போய் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பாவ இச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். பொய், கோபம், எரிச்சல், கலகம், போதை, குடி, புகை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பண ஆசை, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பண ஆசை அதிகமாக காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் குறை சொல்லலை, மேய்ப்பவர்களுக்கு தான் பண ஆசை அதிகமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் ஒரு பாவம் தான். பொய் பாவம், கோபம் வந்து ஒரு பாவம், எரிச்சல் ஒரு பாவம், கலகம் ஒரு பாவம், போதை குடிப்பழக்கம் ஒரு பாவம், புகையிலை, இந்த புகை எல்லாமே போதை வஸ்துக்கள், இதெல்லாமே பாவம் தான். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, குடி உள்ளே போச்சுன்னா குடி ஓடி போகும். குடி உள்ளே போயிடுச்சுன்னா இச்சை ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்படும். இச்சை ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்பட்டால் விபச்சாரம் உள்ளே வந்துடும். விபச்சாரம் உள்ளே வந்துச்சுன்னா கொலை உள்ளே வந்துடும். கொலை பண்ணுறதான சூழ்நிலைகள்லாம் வந்துடும். இன்னைக்கு செய்தியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய காரியங்களை, ஆமென், இதுலேயே இந்த சப்ஜெக்ட்லேயே ஒரு சில காரியங்கள் வரும். தாவீது என்ன பண்ணாருன்றத, அதாவது சில ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. அப்போ இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது. அது தேவனையும் நம்மையும் பிரித்து விடும். அல்லேலூயா. அதனால் அந்த பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும். வசனம் சொல்லுது, பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். ஏற்கனவே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேர் கரங்களை தூக்குங்க? நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? இனி பாவம் செய்யாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட்டு நீ மனம் திரும்பி வந்தா கரைத்தே, உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ மனம் திரும்பி வந்தா கரைத்தே, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நீ பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு, வாழ்க்கை பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு, வாழ்க்கை பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு. அல்லேலூயா. அப்போ இந்த பாவம் என்பது நம்மை தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கிறது. ஆனால் நாம் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி மீட்கப்பட்டவர்கள் ஆகிய நம்மை இந்த பாவம் தொடர்ந்து பிடிக்க கூடாதபடிக்கு அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா.